செய்யவருக்கு மாநாய்க்கர். இதைத்தான் சிலப்பதிகார இலக்கியம் மாதிரி இலக்கியத்துல மாசாத்துவான் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு இலக்கியத்தில் நிறைய இடத்துல வருது. எனவே கூட்டு வணிகருக்கு மாசாத்துவான் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு சார். நிறைய தனி மனிதம் டீம் கமர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல சார் விஜயகுமார் சார் வந்து அவர் சொன்ன நிறைய உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு மிலிட்ரி டர்ன், ஒரு பிசினஸ் பேஸ்டு பர்சன் இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி சொல்றாரு. அவர் சொன்னதுல காவிரி பூம்பட்டினம் தான் புகார்னு சொல்றது. காவிரி பூம்பட்டினம், கொற்கை, குமரி, தூத்துக்குடி, முசிறி, மகாபலிபுரம், பொறையாறு போன்ற துறைமுகங்கள் இருந்தன சார். சங்கம் லீடர்ஸ் were able to do commerce because of the port. போர்ட் பக்கத்துல விளைநிலங்கள் இருக்கு. முத்து விளைநிலால ஏற்றுமதி பண்ண முடியும். விளைச்சலும் அதிகம், ஏற்றுமதி பண்ணுவதற்கு துறைமுகங்களும் அதிகம். இங்கு கப்பல் கட்டும் தொழில், படகு கட்டும் தொழில், இந்த தொழில்களும் அதிகம் என்பதனாலதான் எல்லாம் சேர்ந்து வந்ததால ஒரு வெற்றி அமையுது. அதுல வந்து இந்த துறைமுகங்கள் அந்த சிறப்பா இருந்ததுனால வெற்றி அமைஞ்சிருக்கு. இது என்னாச்சுன்னா என்னென்ன தொழில் இருந்திருப்பாங்களே, இப்ப வந்து என்ன ட்ரேட் பண்ணாங்க, எந்த துறைமுகத்துல பண்ணாங்க, அடுத்து என்னென்ன கமாடிட்டி அதிகமா ஆச்சுன்னா நெசவு, துணி, அப்புறம் கப்பல். பல நாடுகளை இங்கிருந்து கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. கப்பல் கட்டுதல், வெள்ளக்கட்டி தயாரித்தல், வெள்ளம், தச்சு வேலை, முத்து குளித்தல், கட்டுமரம் செய்தல், கயிறு செய்தல், மட்பாண்டம் செய்தல், உலோக பாத்திரங்கள் செய்தல், தங்க நகை செய்தல் போன்ற தொழில்கள் இங்கு சிறந்து விளங்கியதாக பட்டினப்பாலை இலக்கியத்தில் சொல்றோம். அதே பட்டினப்பாலை இலக்கியத்துல இந்த தொழில்கள்லாம் சிறந்து விளங்கும் போது இன்னொரு பாடல் வருது. அதுல மாசு நிறைந்த உலகில் காசு இருந்தும் பயனில்லைன்னு ஒரு இடத்துல வருது. ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷனை பற்றியும் பாடல் வருது. அதையும் பற்றி அவங்க கேர் எடுத்திருக்கிறாங்க. அந்த கருத்து வருகிறது. அதே சங்க இலக்கியத்துல மிகப்பெரிய முக்கியமான தொல்காப்பியம். தொல்காப்பியம் டாக்ஸ் அபவுட் தி கிங்ஷிப், how a good king should be, how a government should be, how a minister should be, how an administration should be சொல்லிட்டு அதுல டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு we cannot நம்ம இஷ்டத்துக்கு பிசினஸ் பண்ண முடியாது. அவங்க they fix some rules. அப்போ அதுல வரும்போது அந்த வணிகத்துல நாட்டு வணிகத்துக்கும் வெளிநாட்டு வணிகத்துக்கும் வரிகள் தனியாக விதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது தொல்காப்பியத்தில். தொல்காப்பியத்துக்கு அடுத்து வந்த இலக்கியத்துல கருத்துக்கள் இருக்கு. நான் தலைப்பு மட்டும் சொல்றேன், நாளைக்கு தேவைப்பட்டா பாக்குறதுக்கு இந்த சில பேர்கள் செவியில விழுந்தா எதிர்காலத்துக்கு நல்லதுக்கு இருக்கா சொல்லி வைக்கிறேன். பட்டினப்பாலை, திரிகடுகம், புறநானூறு, நன்னூர், வெண்பாமாலை, தண்டி அலங்காரம், கலியத்து பரணி, குறுந்தொகை, அகநானூறு, பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம் போன்ற நூல்களில் மேலாண்மை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அதே மாதிரி மேலாண்மை பற்றி சொன்ன பாடல் பாடிய கவிஞர்கள் முக்கியமானவங்க ஔவையார், கபிலர், கம்பன், திருவள்ளுவர் போன்ற சங்க புலவர்கள் அதிகமா பாடியிருக்கிறாங்க. இவங்க வந்து சொல்லும் போது ஐம்பெருங்குழு, எண்கள் போன்ற அமைப்புகள்லாம் இருந்தது. நாட் ஓன்லி டு மேனேஜ் அண்ட் அசிஸ்ட் தி கிங், டு ஆல்சோ ஃபெசிலிட்டேட் தி ட்ரேடர்ஸ் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. அதுல குறிப்பா 10 பாட்டு 8 தொகையில தொழில்நுட்பம், கப்பல் கட்டும் தொழிலுக்கு என்ன நுட்பம் கடைபிடிச்சாங்க, ட்ரேட்ல தொழில்நுட்பம் கிடைச்சு டெக்னாலஜி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. புகார் துறைமுகத்துல பற்றி பட்டினப்பாலை இலக்கியம் இந்த எவன வணிகர்களுக்கு என்னென்ன விதிமுறை விதிச்சாங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு சார். ஸோ இதெல்லாம் ட்ரேடை பற்றி உள்ளதுல. இதே சங்க காலத்துல இன்னைக்கு மாதிரி ரூபா கொடுத்து பொருள் வாங்குற மெத்தட் கிடையாது. பண்டமாற்று வணிகம் தான் இருந்திருக்கு. அந்த பண்டமாற்று வணிகத்தில் அவங்க ஏற்றுமதி செஞ்ச பொருட்கள்ல முத்து, ஏலம், லவங்கம், மஞ்சள், சந்தனம், முத்து, மரகதம், யானை தந்தம், புலி, சிறுத்தை, கிளிகள் இவங்கெல்லாம் வந்து இங்க இருந்து ஏற்றுமதி செஞ்சப்பட்ட பொருள்கள். இதுல வந்து காஞ்சி பட்டை பற்றி சொல்றாங்க. இன்னைக்கு பீப்புள் கோ டு காஞ்சிபுரம் டு பை ட்ரெஸ் ஃபார் தேர் மேரேஜ். ஆனா ஒரு காலத்துல மன்னனும் இளவரசருக்கும் பட்டம் சூட்டும் விழா நடக்குமானால் அந்த பட்டாபிஷேக உடை தனிப்பட்ட முறையில இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லை, காஞ்சிபுரம் தயாரிக்கப்பட்டிருக்கு. எந்த நாட்டில் மன்னனுக்கு பட்டாபிஷேகம் வைக்கணும்னா கூட காஞ்சிபுரத்துல வந்து பட்டாபிஷேக உடை வாங்கி சென்றதாக என்னென்ன இதுக்கெல்லாம் சொல்லி, இளவரசனுக்கு என்ன உடை, மன்னருக்கு என்ன உடை, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இறக்குமதி, ஏற்றுமதி இறக்குமதி என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்ணாடி இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க, பீஞ்சான் இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க, வாசனை திரவியங்கள் இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க, மது வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற வெளிநாட்டிலிருந்து. இவங்கள ஜவுளி மேலாண்மை பற்றி பழந்தமிழர் அதிகமா தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆடைய டிசைன் பண்றதும் ஆடைய தயாரிக்கிறதும் இவங்க நுட்பமா இருந்திருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. இதுல குறிப்பா கொங்கு நாட்டுல தகடூர்னு ஒரு ஊரத்துல வெல்லம் சர்க்கரை காய்ச்சக்கூடிய ஒரு இடம் சிறப்பா இருந்திருக்கு.
எல்லா ட்ரேடர்ஸும் வந்து கொங்கு நாட்டுக்கு போய் கப்பம் வெள்ளம் வாங்கிட்டு வந்து தனக்கு ஏற்றிட்டு போறதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல பண்டக சாலைகள் இருந்திருக்குது, பன்னாட்டு சந்தைகள் இருந்திருக்கு, துறைமுக பட்டினங்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் இருந்ததுன்னா வெறும் வார்த்தை இல்லை. அப்ப எவ்வளவு கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கணும்னு நீங்க பாருங்க. இப்படி சங்க இலக்கியம் அதிகமா சொல்லக்கூடியது கம்பராமாயணம். சார் நிறைய இருக்கு கம்பராமாயணத்தில், சுருக்கமா சொல்றேன். கம்பராமாயணத்துல ஆட்சி மேலாண்மையை சொல்வதோடு டிசிஷன் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், whenever you come across any different situation to find solution in for the benefit of your company and for your benefit of your leadership, you just go through Kambaramayana. There are several references regarding decision making. ராமபுரான், லட்சுமணன், சீதை, ராவணன் போன்ற கதாபாத்திரங்களை படிக்கும் போது அவர்கள் எடுத்த முடிவுகள் எப்படி பாதிச்சது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது டிசிஷன் மேக்கிங் சயின்ஸ் இஸ் எக்ஸ்பிளைன், சிச்சுவேஷனல் மேனேஜ்மெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன், கமர்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன். அதுல ராவணனுடைய மாட்சியை பற்றி சொல்றாங்க. எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு இதுல வணிகத்தை பற்றி இருக்குன்னு சொல்லிட்டு ராவணனுடைய சபையில் அதை சொல்றாங்க சார். ராவணனுடைய சபையில தான் மன்னரும் அமைச்சரும் அமைஞ்சு பேசக்கூடிய அமைச்சரவைன்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சார். இதுல சிச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட் பத்தி கம்பராமாயணத்துக்கு நிறையவே இருக்கு. நான் நேரம் கருதி நான் கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ராமாயணம் பெஸ்ட். அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல சொல்வதற்கு நிறைய இருந்தா கூட நகை மேலாண்மை, நாடக யுக்திகள், அலங்கார கலை, ஆடைக்கலை, தபால் துறை, அதுல வந்து மாதவி கோவல் எழுதிய கடிதத்துல மண்புரை அப்படின்னு ஒரு முத்திரை, அந்த முத்திரை குறித்து தான் அந்த கடிதம் போயிருக்கு. மண்பொறி இன்னைக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல சீல் வைக்கிறாங்கல்ல, கொரியர் சீல் வைக்கிறாங்கல்ல, இது மாதிரி சிலப்பதிகாரத்துல மாதவி எழுதிய கடிதத்துக்கு சீல் வச்சு கவலோட்ட டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது போஸ்டல் மேனேஜ்மெண்ட் சிலப்பதிகாரத்துல எப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க எதிர்காலத்துல இன்னும் கொஞ்சம் நுட்பமா உங்களை எக்யூப் பண்ணிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சிலபஸ், above your syllabus, there are expert texts available to equip yourself to the better. அப்புறம் திருக்குறள் நிறைய இருக்கு, நான் சுருக்கிக்கிற நேரம். திருக்குறள்ல மன்னர் எப்படி இருக்கணும், மந்திரி எப்படி இருக்கணும், வணிகம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றது நிறைய பாடல் இருக்கு. நான் பாடல் சொல்லி நேரத்தை இது பண்ண விரும்பல. அதுல இந்த திருக்குறள் மேலாண்மை புக்ல எழுதியிருக்காரு சார். 29 டாபிக் போட்டு 7 துணை டாபிக் போட்டிருக்காரு. சிச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் எந்த குறள் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கு. நீங்க அந்த படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். அதுல வந்து குறிப்பா நீங்க இன்னோவேஷன் கிரியேட்டிவா என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு. செயற்கரிய செய்வார் பெரியார். அதே மாதிரி செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க வந்து கிரிட்டிசிசத்தை தாங்குறது, உங்க மேல விமர்சனம் தான் அதை எப்படி எடுத்துக்கிறது, இழிப்பாறை இல்லா மன்னன் அந்த ஒரு பாடல்ல வரும்போது வருது. அதே மாதிரி துணிவுடன் செய்யணும், எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தா பயந்துடக்கூடாது, அது அஞ்சாமை இல்லாம அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து உங்களை சுய மதிப்பீடு, செல்ஃப் எஸ்டிமேஷன் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது. அதுக்கு அடுத்து படைப்பு திறன், உங்க இண்டஸ்ட்ரியோட கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு இருக்கு. அப்புறம் நீங்க முயற்சி செய்யணுங்கிறதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு. டிசிஷன் மேக்கிங் இருக்குது, இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு செய்யணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய திருக்குறள்ல உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் இருக்கு. நான் நேரங்களால திருக்குறள் படிக்கல, இந்த தீம்ல திருக்குறள் இருக்கணும்னு சொல்லுவேன். அது மாதிரி ஏன்ஷியன்ட் இந்தியால மிக முக்கியமா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்துடன் வணிகம் நடந்திருக்கிறது. இதுல நடக்கும்போது நறுமண பொருட்கள், அது குறிப்பா சாம்பிராணி இருக்குல்ல, பூஜையில எகிப்து பூஜையில பயன்படக்கூடிய சாம்பிராணி பொருட்களுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க. இங்கிருந்து ஏற்றுமதியான சாம்பிராணி பூஜை பொருட்கள் இந்தியாவிலிருந்து எகிப்துக்கு போயிருக்கு. அதே மாதிரி அங்க ஏற்றுமதியான பொருட்கள் நவரத்னங்கள், அரிசி, கைக்குட்டைகள் சிரியா, ஆப்பிரிக்கா, பாலஸ்தீன நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆயிருக்கிறது. அப்புறம் இந்த நீலகிரி வால்குரங்கு சார் நிறைய எழுதியிருக்கிறாங்க நீலகிரி வால்குரங்கை பற்றி. அதை எப்படி இந்த மோப்பு நாய்கள் வந்து மிலிட்ரிக்கு போலீஸ்கெல்லாம் பயன்படுத்தி சொல்றாங்களோ, அது மாதிரி நீலகிரி வால்குரங்கு ராணுவத்துக்கு ஏதோ ஒரு தேவைன்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டு மன்னர்கள் குதிரைப்படைக்காக எப்படி குதிரை இறக்குமதி பண்ணாங்களோ, அதே மாதிரி பன்னாட்டு ராணுவத்துக்கு இந்த வால்குரங்கை விரும்பி விரும்பி வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வால்குரங்கு, அது நீலகிரி வால்குரங்கு. இந்திய வேட்டை நாய்கள் சார், நம்ம ஊர்ல ராஜபாளையம் நாய், நிறைய நாய் பேர் சொல்லணும். இந்த நாயெல்லாம் விரும்பி இந்த டாக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரைப்படை எதிரி பலமா இருந்தா இந்த டாக் போய் குதிரையை சிதைக்குது, யானைப்படை சிதைக்குது. எதிரி நாட்டு யானைப்படை குதிரைப்படையினுடைய இந்த நிகழ்ச்சியை லைவா 900 வியூவர்ஸ் கேட்டுட்டு இருக்கதா சொல்லி
எனக்கு தகவல் சொல்றாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி மட்டுமல்ல, நீங்களும் இதில் பயன்பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இந்த வால் குரங்கு நாய்கள் தங்கள் ராணுவத்துக்கு நாய்களை வாங்கி கொண்டு போய் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கிளிகள் சார், கிளி மெசேஜ் அனுப்புறவங்க புறா மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி அதுக்கு அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. புலி சிறுத்தைகளை ராணுவத்துக்காக வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுமதி ஆகிருக்கு. இதுல மதுரையில ரோமானிய குடியிருப்புகள் காலனிஸ் இருந்திருக்குது. சிந்து பாரசீகம் போன்ற இடத்துல இருந்திருக்குது. இதுல என்னன்னா இந்த திருநெல்வேலி தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்கள் எல்லாம் முத்து தயாரிக்கப்படுவது, புடவை தயாரிக்கப்படுவது மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது. அதுல சார் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் படிக்கும்போது எனக்கு கவர்ந்தது, உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. வெள்ளை சர்க்கரைய சீனி அதிகமா போடு, டீ கடைக்கு போனா சீனி, கிராமத்துல நீங்களாம் எங்க சுகர்னு சொல்லுவீங்க, கிராமத்துல போனா சீனி கம்மியா போடுமாமா, சீனி கம்மியா போடுமாப்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. சீனி, தி சுகர் இஸ் கால் பை வில்லேஜ் பீப்புள் அஸ் சீனி. இந்த இடத்துல எழுதியிருக்காங்க சார். இங்க சீனாவிலிருந்து சர்க்கரை அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகின்றன. அப்படி இறக்குமதி செய்ய வந்த பொருள் சீனாவிலிருந்து வந்ததனால் அந்த வெள்ளை சர்க்கரைக்கு சீனி என்று பெயர் வந்ததுன்னு சொல்லி எழுதிக்கலாம். சீனாவிலிருந்து வந்த வெள்ளை சர்க்கரைக்கு சீனி என்று பெயர் வைக்கக்கூடிய முறை இருந்தது. அதான் இன்னை வரைக்கும் நடைமுறை இருக்குன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இதே மாதிரி வெளிநாடுகளிலும் தமிழ் பெயர் வைத்திருக்கூடியது, வெளிநாடு தேவாலயங்களில் தமிழ் வைத்து அதெல்லாம் சொல்ற முடியும். அதுக்கு அடுத்து சார் இன்னொன்னு தம்பி, இந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, இன்னொரு இண்டஸ்ட்ரி ஃபெயிலியர் ஆகுதுன்னா அங்குள்ள மேனேஜர் மட்டும் காரணம் இல்லை. வேரியஸ் ஃபேக்டர்ஸ் மே பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சக்சஸ் ஆஃப் ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபெயிலியர் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அதுல ஒண்ணு சொல்றாங்க, ஏன் உலகத்துல எகிப்து மட்டும் ட்ரேடிங் இவ்வளவு டாப்பா இருக்கு, ஏன் டாப்பா இருக்கு அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட். நான் அப்படியே அது தேர்தல் இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ரோமானிய ராஜ்யத்துக்கு உட்பட்டதான் ஸ்பெயின் தேசம் இருந்திருக்கு. அங்க ஸ்பெயின்ல தங்க சுரங்கம் இருக்கு. ஸ்பெயினில் கிடைக்கும் தங்க சுரங்கத்தை அந்த மன்னன் அகஸ்டஸ் மன்னன் அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து நாணயங்களாக்கி ரோமாபுரியுடைய பொருளாதாரத்தை, நாணயத்தினுடைய தன்மையை பெருக்கி அந்த நாணய வளத்தோடு இவர்கள் உலக நாடுகள் வியாபாரிகள் வரும்போது மற்ற வியாபாரிகள் கம்பீட் பண்ணவே முடியல. ருபி வேல்யூ யூஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லா ட்ரேட்ல பெரிய ஆளா ரோமன்ஸ் இருந்தாங்கன்னா காரணம் பிகாஸ் ஸ்பெயின்ல கிடைச்ச கோல்டு தங்க சுரங்கத்துடைய பலத்தால்தான். அது அகஸ்டஸ் சக்கரவர்த்தி வழிகாட்டுல நாணயங்கள் உற்பத்தி பண்ண மூலமாக கப்பலில் வந்து தமிழகம் போன்ற நாடுகள்ல நிறைய இடத்துல வந்து வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யானை தந்தம் எப்படி வாசனை திரவியத்தை சாம்பிராணி பெருமை இருந்தோ அதே மாதிரி கொங்கு நாட்டுல வந்து யவனர்கள் யானை தந்தம் வாங்கி போயிருக்கிறாங்க. சேர நாட்டுக்கு வந்து யானை தந்தம் வாங்கி போயிருக்காங்க. பாடலா இருக்கு சார், யானை தந்தம் பெரிய இருக்கு. அதே மாதிரி கிரீக்ஸோட மேரிடைம் ட்ரேட் பற்றி நிறைய தகவல் இருக்கு. தூத்துக்குடியில சார் இது வந்து நான் எங்க ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். அடிமை தேசத்துல அடிமை சந்தை இருக்கு. எப்படி நம்ம ஒரு மளிகை கடைக்கு போனா பெருங்காயத்தேடு அதை எடுன்னு சொல்லி கேட்கிறோமோ அதே மாதிரி அந்த ஊருக்கு போனா இந்த அடிமை சந்தை இருக்கும். அந்த அடிமைகள்ல எத்தனை அடிமை வேணும்னு சொல்லி விலைக்கு வாங்குற மாதிரி அடிமை சந்தை. இந்த பாடல்கள்ல பொருள் ஏற்றுமதி, பொருள் இறக்குமதி தவிர மனித அடிமைகளை ஏற்றுமதி செய்வது, மனித அடிமைகளை இறக்குமதி செய்வது நடந்திருக்குது. அதுல வந்து தூத்துக்குடி துறைமுகத்தின் மூலமாக தென்னாப்பிரிக்கா, நெதர்லாந்து, இலங்கை போன்ற நாடுகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அடிமைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அங்கிருந்து இலங்கையிலிருந்து தொழுநோயாளிகளையும் தண்டனை கைதிகளையும் அவர்கள் இங்க தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்திருக்கிறார்கள். ஆக இங்கிருந்து அடிமைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறாங்க, இறக்குமதி செய்யப்பட்டு. இந்த இடத்துல எப்படி அந்த ஹார்லிக்ஸ் கதை பண்ண ஞாபகம் வந்து அது மாதிரி இந்த இடத்துல அடிமை சந்தையின் போது முகமது கஜினி, முகமது கோரி வரலாற்றுல வெரி பிக் ஹீரோஸ். When Gori captured most of the places, Gori was not interested in establishing his kingdom here in India. He wanted to go back. அவர் தங்க சுரங்க நாடு அவநாடு. He wanted to hand over to somebody, Indian responsibility. தேடி பார்க்குற யாரும் கிடைக்கல. அப்போ வந்து he went to in search of persons. போய் அடிமை சந்தையில் போய் ஏதாவது அடிமையை வாங்கலாமான்னு போகும்போது he identified one குத்புதீன் ஐபக்ங்கிற அடிமை. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். அந்த அடிமை எனக்கு விலை கொடுன்னு அந்த கடை ஓனர் போய் கேட்கிறாரு. அப்ப அந்த கடை ஓனர் சொல்றாரு, இந்த நல்ல அடிமையை வச்சுதான் நான் மற்ற அடிமையை விற்கணும். இவனை நீ வாங்கிட்டேன்னா மற்ற அடிமையை விற்க முடியாது அப்படின்னு சொன்ன கோரி வந்து லேண்ட் அப்படின்னு சொல்லி யாராக கூட எனக்கு என் பொருள் விற்கணும்னா என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கடையை மாத்திக்கிட்டு இடத்த வேற போய் அடிமை சந்தை போற இடத்துல போடுறாரு. கோரி அகைன் வெண்ட் இன் சர்ச் ஆஃப் அடிமை ஃபார் பர்ச்சேஸ். திரும்ப இன்னொரு ஸ்டேட்ல போய் பார்க்கும்போது அதே டீம் ஆஃப் அடிமைகள் வேரின் குத்புதீன் வாஸ் ஆல்சோ தேர். அப்போ அந்த அடிமை சந்தை ஓனர் சொல்றாரு, வாங்கினா எல்லாத்தையும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சரிப்பா எல்லாத்தையும் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு
குத்துதின் ஐபுக்காக அனைத்து அடிமைகளையும் விலைக்கு வாங்கிட்டு அந்த குத்துதின் ஐபுக்கு தான் கோரி தன் ஆட்சியின் பயிற்சி கொடுத்து ஆட்சியின் அதிபராக்கிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து நீங்க டெல்லி ஹிஸ்டரியில பாப்பீங்க, டெல்லி சுல்தானேட் வர்றத ஸ்லேவ் டைனாசின் பேரே இருக்கும், அடிமை வம்சம். இந்த அடிமை வியாபாரம், அடிமை அரசர், அடிமை ஆட்சினே பேர் வைக்கிற அளவுக்கு வரலாற்றுல மிகப்பெரிய அளவுக்கு அந்த அடிமை ட்ரேட் இருந்திருக்குங்கிற வச்சு. தென் கமிங் டு சம் ஏரியா, சோழர்கள். இந்த சோழர்கள் வரலாற்றுல நிறைய பெருமை இருந்தா கூட சார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எதுவுமே சொல்வார பொறுத்த அந்த சொல்லுக்கு வேலை இருக்கும். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த சொல் எல்லா இலக்கியத்துல எத்தனை ஆண்டுகளா இருக்குது. ஆனா இந்திரா காந்தி அம்மா, இந்திய பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அவர்கள் ஐநா சபையில போய் பேசும்போது அவர் இந்தியன் கல்ச்சர் யாதும் ஊரே யாவரும் கேளீர், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ் ஆஃப் அவர் இந்தியன் கல்ச்சர் சொல்லிட்டு மேடம் இந்திரா காந்தி டெலிவர்ட் ஸ்பீச் மென்ஷனிங் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலக நாடுகளுக்கு பூரா போகுது அந்த ஸ்பீச். அது வந்த பிறகு இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர்ங்கிற வார்த்தைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்துருச்சு. அதே போலதான் மேடம் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி while she was speaking in the UN assembly, she mentioned a reference about Chola administration. I am more inspired by Chola administration, particularly the local administration of the Chola kings. I am following in my king in India சொல்லி சொல்றோம். இந்த சோழர்களின் உள்ளாட்சி முறை தான் என்னுடைய நாட்டில் நான் நடைமுறைப்படுத்துகிறேன் சொன்னதுக்கு பிறகுதான், பிரைம் மினிஸ்டர் இன் யூஎன் சொன்னதுக்கு பிறகுதான் சோழர்களின் நிர்வாகம் இவ்வளவு சிறப்புங்கிறது இன்னும் அதிகமான நூல்கள் வர ஆரம்பிச்சது, அதிகமான பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்திய சோழ நிர்வாகம் என்பது இந்திய தலைவரையே ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய அளவுக்கும் பல நாடுகள் பயன்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. அந்த இதுல சார் எங்கேயுமே இல்லாத ஒரு புதிய வார்த்தை வில்லேஜ் ரிப்பப்ளிக். அசோகா கேவ் இம்பார்ட்டன்ஸ், Guptas gave importance, Akbar gave importance to administration. Here Cholas, they call their villages not as panchayat, they call village panchayat நீ சொல்றோம்ல, அவங்க வில்லேஜ் ரிப்பப்ளிக்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கு. குடவோலை தேர்தல் முறைன்னு ஒன்று இருக்கு சார், அது மன்னராட்சி தான், ஆனாலும் எலெக்ஷன் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தட் வாஸ் தேர் மென்ஷன் இன் தி லிட்ரேச்சர். அப்ப டிக்டட்டோரியல் கண்ட்ரியில, மன்னராட்சி மொனார்கி கண்ட்ரியில ரிப்பப்ளிக்கை கொண்டாந்து புகுத்திருக்காங்கிற கருத்து அதில் இருக்குது. அதுல ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ராஜராஜ சோழனுடைய ராஜதந்திரம், ராஜேந்திர சோழனுடைய வணிகத்திறன் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பா போர்ச்சுகீசியர்கள், சீனர்கள், ஜப்பானியர்கள், கொரியர்கள், இலங்கை, அரபு நாட்டை சார்ந்தவர்கள் சோழர் காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து கடல் வணிகம் செய்திருக்கிறார்கள். அவங்களுக்கு நீர் மேலாண்மை தெரியும், கல்லணையை பற்றி தெரியும். சொல்லும் போது சார் கல்லணை எப்படி நான் சொல்லணும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் கதை தான், சொல்வாரு பொறுத்தான் பெருமை. இந்த கல்லணை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம ஊர்ல எழுதி எழுதி அதை விட பிரிட்டிஷ் இன்ஜினியர் who was deputed to do Ganges ப்ராஜெக்ட், கங்கை கால்வாய் திட்டத்தை செய்யறதுக்காக அனுப்பப்பட்ட பெய்ட் ஸ்மித் அப்படிங்கக்கூடிய பிரிட்டிஷ் இன்ஜினியர் வந்து இந்தியாவை சுத்தி பார்த்துட்டு கல்லணை வந்து பார்த்துட்டு கல்லணையை பலகாலம் ஸ்டடி பண்ணிட்டு மனித குலத்தின் பெரிய பொறியியல் சாதனைன்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு பிறகுதான் சார் இந்த கல்லணையினுடைய சிறப்பு உலக நாடுகளுக்கு பூரா போய் சார். சோழருடைய நீர் மேலாண்மையில கல்லணை என்பது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் which has been appreciated even by the Britishers. அதுக்கடுத்து பல்லவா கிங்டம், அவங்களுக்கு வந்து சார் அன்பார்ச்சுனேட்லி இந்த துறைமுகங்கள் அதிகமா இல்லாத, பாண்டியனுக்கும் சேரனுக்கும் சோழனுக்கும் துறைமுகங்கள் இருந்தது, பல்லவனுக்கு துறைமுக வசதிகள் இல்லாதது, காஞ்சிபுரம் சுற்றி இல்லாதனால அவங்க வந்து they were concentrating more on administration. அதனால பல்லவர் காலத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தான் இருக்குது. அதுல பாண்டியர்கள் இன்னொரு வார்த்தை திரைகடலோடும் திரவியம் தேடும் சொல்லி வார்த்தை, திரைகடலோடி திரவியம் தேடும். இந்த சொல்லும் பாண்டிய மன்னராட்சி காலத்தான் ஃபேமஸ் ஆச்சு. இந்த பாண்டிய மன்னர்கள் குறிப்பா ஒரு மன்னர் பேரு கடல் எதிரிகளை வென்றதனால் அவர் பேரு கடல் பிரகோட்டிய செங்குட்டுவன். கடல் ட்ரேட்லையும் கடல் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அவர் தான் இருக்காரு. எதிரிகளை ஜெயிச்சதுனால கடல் பிரகோட்டிய செங்குட்டுவன் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நேம் அங்க பிராண்ட் ஆகி வந்திருக்குது சார். அதுல குறிப்பா இந்த இடத்துல தம்பி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு கருத்து சொல்றேன். கிராமத்துல ஒரு யதார்த்தமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உட்கார படுக்க பாய் கொடுத்தா என்ன இடம் கேட்பாங்கன்னு எடுத்துக்கிறதுல, அது மாதிரி பாருங்க. இந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு தாட்டுக்காக சொல்றேன். When Mughals were ruling India, British wanted to come to India to establish their trading company here in India. The England king gave letter to Indian Mughal king requesting him to allot some space to start their industry here in India. கடிதம் கொடுத்து ரிக்வஸ்ட் பண்ணி முகலாய மன்னர்கிட்ட கேட்டு ஒரு இடம் வாங்கி வணிகம் அமைத்த அந்த ஆங்கிலேயர்கள்
பின்னாடி அந்த முகலாயரை தோற்கடிச்சு இந்தியாவே ஆட்சி பெய்யக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. ஒரு சின்ன இடம் வாங்கிட்டு வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டாங்க. சேம் திங் ஹேப்பன் ஹியர் இன் பாண்டியா ரூல். When Pandya kings were there, Portuguese who came to India for trading purpose, they requested Pandya king to allot some space. வணிக நகரத்தை உருவாக்குறதுக்கு இடம் கொடுன்னு சொல்லி கேட்ட போர்ச்சுகீசியர்கள், பாண்டிய மன்னிடம் இடம் கேட்டு வந்த போர்ச்சுகீசியர்கள் பின்னாடி எல்லா சாமியையும் தோற்கடிச்சு போர்ச்சுகீசியர்களே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு டச்சுக்கள் ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. எப்படி இதெல்லாம் எவல்யூஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இங்க இந்திய வணிகத்திலையுமே நடந்திருக்கு. பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்துல இன்னொரு சிறப்பாக எழுதியிருக்காங்க சார். எப்படி வால் குதிரைக்கு அங்க குரங்குக்கு ஃபேமஸாக குதிரை, பாண்டிய மன்னனுடைய குதிரை படைக்க வேண்டிய குதிரைகளை பல நாடுகளிலிருந்து இவர் இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. முத்து ஏற்றுமதி பண்ணிட்டு குதிரையை இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. இந்த குதிரை படைக்க வேண்டிய குதிரைகளை இறக்குமதி பண்ணதாக பாண்டிய சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறு சொல்லுது. அதுக்கு அடுத்து சேரர்களுக்கு துறைமுகம் இருக்கு சார். அவங்களுக்கு கொல்லம், கோழிக்கோடு, புசிரி போன்ற துறைமுகங்கள் இருக்கு. இல்ல சேரர்கள் பிசினஸ்ல ரொம்ப டாப்பா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து விஜயநகர பேரரசு ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான நிகழ்ச்சி. உங்களால லாபத்துல பங்கு பெற்றுக்கிறோம். விஜயநகர பேரரசுல when Portuguese entered into Vijayanagara Empire, when they started doing their trade, இந்த உள்ளூர் பொருள் விற்கல. எப்படி வஉசி கப்பல் நடத்தும் போது அவன் கலர்ஃபுல் கொடை கொடுத்து பயணிகளை எடுத்து போர்ச்சுகீசிய வணிகர்கள் விஜயநகர பேரரசு வணிகத்தினுடைய முழுக்க வருமானத்தை அவங்க இருக்காங்க. விஜயநகர அரசுக்கு வரியால் குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு. விஜயநகர அரசுக்கு வருமானம் இந்த போர்ச்சுகீசிய வணிகர்கள் குறைஞ்சதுனால விஜயநகர மன்னர்கள் போர்ச்சுகீசியர் மீது படையெடுக்கிறாங்க, தாக்குறாங்க. சார், போர்ச்சுகீசிய மன்னர் மீது விஜயநகர மன்னர் தாக்கு நடத்துற உடனே கேரளாவில இருந்து 670 போர்ச்சுகீசியர்கள் அங்கிருந்து படையெடுத்து விஜயநகர மேல படையெடுத்து வரோம். அப்ப traders were powerful, not only established their military or police to protect their commodities, they also established military to defend their own establishment. So they fought with Vijayanagara king. So trading ஒரு மிகப்பெரிய இதா மாறி, எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு பெரிய லெவலில் மாறின மாதிரி இவங்க மாறினதா சொல்றாங்க சார். அதுக்கு அடுத்தது இந்த சேர நாட்டு சொல்லும் போது வாஸ்கோடகாமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, பட் டைம் இல்லைன்னு சொல்றதுக்கு. வாஸ்கோடகாமா ஆல்சோ ரிலேட்டட் டு சேரர். அதுக்கடுத்து மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல, இந்த மொனார்கிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை ப்ரொமோட் பண்ணதுல சார் இந்திய வரலாற்றிலேயே இது நாளைக்கு உங்களுக்கு பயன்படும். ஸோ யூ டோன்ட் பி ஆஃபீஸ் ரூம் ஆஃபீஸர், கோ டு கலீக்ஸ். அந்த மாதிரி வரும்போது இந்திய வரலாற்றில் முத மன்னனால் இறைவனால் படைக்கப்பட்டவன் மன்னன். உலகத்தின் அனைத்து இன்பங்களும் அனைத்து பொருள்களும் மன்னனுக்கு சொந்தம். இந்த காலத்துல யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத காலத்துல அசோகர் கலிங்க போருக்குள்ள மாபெரும் வெற்றி சார், பயங்கரமான வெற்றி, கலிங்கத்துல வெற்றி. அந்த வெற்றிக்கு பிறகு தன் போர் வெறியை விட்டுவிட்டு, தன் மகள் சுங்கமுதிரையை ஆலோசனை கேட்டுவிட்டு, போர் வெறியை விட்டுவிட்டு அவர் துறவரம் மேற்கொண்ட மாதிரி ஆகி, இனிமேல் போர் புரிய மாட்டேன், இனிமேல் மக்களை தொண்டு செய்வேன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, இறங்கி மக்களை பார்க்கிறார் சார். இந்திய வரலாற்றில் முதல் மக்களை நேரடியாக பார்த்த மன்னன் அசோகன். 2வது இந்திய மக்களை சந்தித்த மன்னன் அக்பர் சக்கரவர்த்தி. 2 பேர் தான் மக்களை சந்திச்சு மக்களை ஆட்சி நடத்துறவங்க. இதுல மக்களின் வணிகம், மக்களின் தேவைகளை பூச்சியதற்கு அசோக சக்கரவர்த்தி மிகப்பெரிய அளவு செய்யறாரு. அவர் சொல்றாரு, ஆல் சில்ட்ரன் ஆர் கவர்மெண்ட் சில்ட்ரன், அனைத்து குழந்தைகளும் அரசின் குழந்தைகள் சொல்லிட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு அவர் செய்த அரசு மிகப்பெரிய அரசு. இந்த இடத்துல எனக்கு டைம் என்னன்னு தெரியல, அதனால சொல்ல வேண்டிய நான் சொல்லிடுறேன். பரதநாட்டியம், ஒரு காலத்துல பரதநாட்டியம் என்பது, கோச்சுக்காதீங்க, இப்படி திரும்பி தெய்வ சிலையை நோக்கி கதவை மூடிக்கொண்டு அந்த பெண் சாமி அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் அந்த சாமி சிலைக்கு முன்னாடி நின்று உடையெல்லாம் அவிழ்த்து விட்டு நிர்வாணமாகி அவங்களே பாட்டு பாடி அவங்களே டான்ஸ் ஆடி சிலையை சுத்தி டான்ஸ் ஆடணும். கிறங்கி மயங்கி விழுகிற அளவுக்கு நிர்வாணமாக தானே பாடி அடைக்கப்பட்ட அறையில் தெய்வத்தை பார்த்து டான்ஸ் ஆடணும். அப்படிதான் ஒரு காலத்துல தெய்வத்தை நோக்கி பரதநாட்டியம் இருந்தது. ஆனா இன்றைக்கு பரதநாட்டியம் கற்றறிந்த பெருமக்கள் அதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சீருடை அணிந்து, நகை அணிந்து, தமிழ் வித்வான் பாடகர்கள் பாடி ஸ்டேஜில் நின்று மக்களை நோக்கி பரதநாட்டியம் வந்திருக்கு இல்லையா? சோ இப்படி இருந்த பரதநாட்டியம் இப்படி நோக்கி வந்தது மாதிரி மன்னராட்சி, தெய்வத்தை நோக்கி இருந்த மன்னராட்சியை மக்களை நோக்கி திருப்பி விட்டதுல அசோக சக்கரவர்த்தியுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அதைத்தான் இவர் சொன்ன பிரகலாதும் நான் சொன்ன மல்லிகார்ஜுன ராவும் இண்டஸ்ட்ரீஸையும் மக்களை நோக்கி திருப்பி விடக்கூடிய முயற்சியை நீங்களும் செய்ய வேணுங்கிற கருத்தை கேட்டுக்கிறேன். அவர் குப்த பேரரசுல பர்டிகுலரா சந்திரகுப்த மௌரியர் சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய
மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சித்துறை 3 கவர்மெண்ட் இருக்குல்ல, பஞ்சாயத்து கவர்மெண்ட். இதை வந்து குப்த பேரரசு தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குப்த பேரரசுகள் சொல்லிக் கொடுத்த அந்த ஆட்சி முறை தான் இன்றும் மத்திய அரசு, மாநில நகராட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து கௌட்டில்யுடைய அர்த்த சாஸ்திரம். சார், நீ தயவு செஞ்சு எதை படிக்க முடியலையோ, நான் வந்து புரூஸ்லி புக்கை ரொம்ப, தந்தை பெரியாருடைய சிந்தனைகள், நெப்போலியன் வரலாறு, புரூஸ்லி, சில ரேர் புக்ஸை படிச்சு எனக்குள்ள ஒரு நெருப்பு உருவாக்கி, அந்த மாதிரி படிக்க வேண்டிய புக்கு அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்துல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சார், இன்னைக்கு உங்க MBA கிளாஸ்ல சொல்றீங்களா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பேசுறீங்கல்ல, இன்று நீங்கள் பேசும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை அன்றைக்கு அர்த்த சாஸ்திரத்தில் கௌடில்யர் பேசியிருக்கிறார். அந்த கௌடில்யர் பேசியிருக்கிற அர்த்த சாஸ்திரத்தை இன்னைக்கு அது நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது நான் டீட்டெயில் போகிறேன், சொல்லியிருக்காரு மட்டும் விட்டுறேன். அதே மாதிரி குப்தர் காலத்துல இந்த தேசங்களை தேசா என்று அழைக்கும். இன்னைக்கு ஆந்திர பிரதேசா சொல்றோம்ல, ஆந்திர பிரதேசம் சொல்றோம்ல, இந்த ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் லேண்ட் வேர் கால்ட் as தேசா இன் குப்தா பீரியட். தேசம் என்று ஒரு மண் தொகுப்பை அழைக்கும் முறை குப்தர் காலத்துக்கு நமக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி முகலாய மன்னர்கள் காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கொண்டு கொடுத்த செக்குலரிசம், மதச்சார்பின்மை, அவர் ஒரு தீனிலாகி மதத்தை உருவாக்குறாரு. அவரே ஒரு மத கொடி உடையவர், ஆனா அவர் வந்து மதச்சார்பற்ற ஒரு தன்மையை கொடுக்கிறார். அதான் இன்னைக்கு இந்திய அரசாங்கத்துடைய தன்மையா மதச்சார்பு இருக்கு. அதுக்கு அடுத்து ஷெர்ஷா. சார், நீங்க ஞாபகப்படுத்திக்க வேண்டிய மன்னர் ஷெர்ஷா. இந்தியாவில் பண்டமாற்று முறை, விலங்குகளின் தோள்கள் நாணயமா பயன்படுத்தின முறையெல்லாம் தாண்டி இந்த கேஷ் காயின் அப்படிங்கிற முறையை இந்தியாவில் முதல் அறிமுகப்படுத்துறவர் ஷெர்ஷா. அவர் அறிமுகப்படுத்தின நாணய முறை தான் இன்னைக்கு வேறு ஒரு வடிவத்தில் இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. இந்த ஷார்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, குப்தாஸ் இன்ட்ரடியூஸ்ட் சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அசோகா இன்ட்ரடியூஸ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், அக்பர் இன்ட்ரடியூஸ் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் செக்யூலர் அட்மினிஸ்ட்ரேஷன், குப்தா வந்து மொனார்கிக்கல் அண்ட் ரிபப்ளிகன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அவங்க சொன்ன மாநில சுயாட்சி, குப்தர்கள் சொன்ன மாநில சுயாட்சி இன்னைக்கு பெரிய இலக்கியமா இருக்கு. இதுல வந்து சார், இன்னைக்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அசோக சக்கரம் தான் இந்திய அரசினுடைய சின்னம், அசோகருடைய ஆட்சி முத்திரை. அசோகருடைய ஆட்சி முத்திரை இத்தனாயிரம் காலம் கடந்து இந்திய அரசாங்கத்துடைய ஆட்சி முத்திரை இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா, அப்படி ஆட்சி சிறப்பு எவ்வளவு சிறப்பாக பாத்துங்க. Such is the greatness of King Ashoka. அசோகாசுடைய கவர்மெண்ட் எம்ப்ளம் இஸ் ஈவன் டுடே கவர்மெண்ட் எம்ப்ளம் ஆஃப் இந்தியா. அதேதான் மாநில சுயாட்சி. இன்னைக்கு திராவிட இயக்க அரசியல்ல மாநில சுயாட்சி பெரிய கொஸ்டின், இந்தியா முழுக்க பேசுறாங்க. இந்த மாநில சுயாட்சியை குப்தர்கள் அரசு பேசியிருக்குது. இப்படி நிறைய சொல்லியிருக்கும் போது, இங்க சென்னையில இன்னும் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட் இருக்கு. ஆர்மீனியர்கள் வணிகத்துக்கு வந்து ஆர்மீனியன் தைக்கிறத விட இன்னும் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட் இருக்கு. இன்னும் பர்மா பஜார் இருக்கு இங்க சென்னையில. அப்ப இன்னும் வெளிநாட்டவருடைய வணிக தாக்கம் நம் பெயரிலும் இடத்திலும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல வந்து சீனாவுல ஷியான் நகர்ல உள்ள ஆலயத்துல, சர்ச்சில் அது எழுதியிருக்கா, அந்த பேர் அந்த கொண்டு செலவு வச்சவங்க பேர் எழுதியிருக்கிறாங்க. நான் நேரம் கருதி சொல்லல. சீனாவுடைய சியான்ச் நகர்ல உள்ள ஆலயத்துல சிவபெருமான் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்குள்ள ட்ரேடு அதிகமா இருக்கு. சீனாவில் தங்கி ட்ரேட் பண்றாங்கல்ல, அவங்க வந்து சாமி கும்பிடுறதுக்காக ஆலயத்துக்குள் சிவபெருமான் சிலை வைக்கக்கூடிய கலாச்சார இணைப்பு வணிக மேம்பாட்டினால் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து இன்னைக்கு இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ற மாதிரி சீனாவில் மிங் அப்படிங்கிற பரம்பரையை சேர்ந்த மன்னர்கள் அவங்களே சீனா கிங்டம் அவங்களே தான் பிசினஸும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க. இதுல அடுத்து என்ன சொல்லுவோம்னா, இந்த வளைகுடா, வங்காள வளைகுடா வந்து இத்தனை கடல் இருந்தா கூட வங்காள வளைகுடாவுக்கு மட்டும் மிகப்பெரிய முக்கியத்துவம். ட்ரேடிங் ஷிப்ஸ், வார் ஷிப்ஸ் வர்ற சீல இருக்கு, ட்ரேட் ஷிப்ஸ் வர்ற சீ வர்றதுனால இந்த வளைகுடா வந்து மிகப்பெரிய புகழ் வாய்ந்திருக்கிறது. இதுல இன்னும் 2-3 பாயிண்ட் தான். நெப்போலியன் சார், ஆக்சுவலா நம்மலாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹீரோ நெப்போலியன். மதிப்பீடு யார் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, மோதிர கையால கொட்டு வர்ற மாதிரி பிரான்ஸுடைய நெப்போலியன் இங்கிலாந்து சண்டை போடுறாரு. இங்கிலாந்து ராணுவத்தினுடைய நேவியினுடைய தலைவர் அட்மிரல் நெல்சன். அந்த அட்மிரல் நெல்சன் தன்னுடைய எதிரியை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய வீரர்களை பயிற்சி செய்யும்போது சொல்றாரு, ஒன் நெப்போலியன் இஸ் ஈக்குவல் டு 40,000 சோல்ஜர்ஸ். ஒரு நெப்போலியன் 40,000 வீரர்களுக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நெப்போலியனுடைய மதிப்பீடு உலக வரலாற்று ஏற்படும். உலகத்திலே அதிகமான நூல்கள் அவரை பற்றி தான் சொல்லியிருக்கு. அந்த நெப்போலியன் தான் உலகத்துல முதல்ல கான்ஸ்டிடியூஷனை கொண்டாந்தவர், சட்டத்தை இயற்றினவர் அவர் தான். அதே மாதிரி நெப்போலியனுடைய ஆட்சி காலத்துல ஏற்பட்ட நிர்வாக வணிக மாற்றங்களுக்கு நிறைய இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்க நேரம் அப்படி பாஸ் ஆன் பண்ணிடுறேன். தென் அலெக்சாண்டர் தி கிரேட், வேர்ல்டுல மிகப்பெரிய
ஒரு போர் வெற்றியான அலெக்சாண்டர், அவருடைய காலத்துல மிகப்பெரிய வெற்றியான நெப்போலியன். சார் நீங்க இன்னைக்கு சொல்ற இண்டஸ்ட்ரியில ப்ராக்ரஸா வளமா பாசு காசும் புகழும் வரும்னு சொல்லிட்டு நிறைய பிரான்ச் அவுட் பண்ணும்போது யோசிக்காம பிரான்ச் அவுட் பண்ணாதீங்க. பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல லாபத்துல வர்ற பிரான்ச்சை இன்னொரு நஷ்டமான ரூபாய் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்காக இந்த பிரான்ச்சை போட ஒரு நிலை உருவாயிடும். நான் சொல்ல சிச்சுவேஷன் உங்களுக்கு பயன்படுப்பாங்களே. 54 போர்கள் ஈடுபட்டவர் நெப்போலியன், உலகத்துல மாபெரும் வீரன். அவர் போய் ரஷ்யாவில் படையெடுக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க வேடான்னு சொல்றாங்க. இடிப்பாறை இல்லா மன்னன் மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் போருக்கு போற கதை மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாரும் சொல்ற சார் கடும் குளிர், கடும் பனி, அங்க போனா ஆயுதங்கள் வேற துப்பாக்கி வேலை செய்யாது, நம்மளும் நின்று ஃபைட் பண்ண முடியாது, அவ்வளவு குளிரா இருக்கு, வேணான்னு சொல்லி கேட்காம நெப்போலியன் பல ஆயிரம் ராணுவர்கள் அழைச்சிட்டு ரஷ்யாவுக்குள்ள போயிட்டார். விரைத்து அப்படியே நின்று செத்து போயிட்டான். சண்டை போட்டு தோக்கல, நின்று செத்து போயிட்டான். அந்த சூழல்ல நெப்போலியனுடைய தோல்வி கிளைமேட்டை ஸ்டடி பண்ணாம, ஆலோசனை கேட்காம, ராங் டிசிஷன் எடுத்து ரஷ்யாவின் மீது படையெடுத்ததுனால நல்ல நிர்வாக ஆட்சியாளர் கூட தவறான முடிவினால் தோல்வியை வீழ்ச்சி சந்திக்க வேண்டிய வந்துருச்சு. நாளை இதுவும் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்ல பயன்படும். என்னுடைய லாஸ்ட் 3 பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், உலக போர்கள் இந்த வணிகத்தை எப்படி மாத்திச்சுங்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தீவிரமா நடக்குது. அப்ப சால்ட் இங்கிலாந்துல உற்பத்தி குறைஞ்சு போகுது. சால்ட் இங்கிலாந்து உற்பத்தி குறைஞ்சு, சால்ட் இறக்குமதி குறையுது. சால்ட் இறக்குமதி குறைஞ்சனால சால்ட் மீது வரி விதிக்கிறாங்க. சால்ட் மீது அதிகமா வரி விதிச்சனால மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிக்கும் நிலை வருகிறது. இந்த உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிச்ச நேரத்துல இன்னொரு பக்கம் கரன்சி சப்ளை ஃப்ரம் லண்டன் குறைஞ்சு போகுது. லண்டன் கவர்மெண்டே தோத்து போகுது போர்ல. அப்ப லண்டன் வந்து கரன்சி வரல. அந்த கரன்சி வராத ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்றாங்க, சில்வர், கோல்டு அதெல்லாம் கொண்டாந்து இங்க வந்து காயின் உற்பத்தி பண்றாங்க. நிக்கல் அப்படிங்கிற மெட்டல் கொண்டு வந்து காயின் உற்பத்தி பண்றாங்க. அந்த கரன்சி டெபிஷியன்சியை ஈடுகட்டுறதுக்கு முதல் உலக போர் முடிஞ்ச பிறகு பெரிய அளவுக்கு பண்றாங்க. 3 பேங்க் இருந்தது சார். அந்த 3 பேங்கை ஒன்னாக்கி இம்பீரியல் பேங்க் 1921 ஆக்குறாங்க. அதான் ஸ்டேட் பேங்க் மாறி இருக்கிறது. எனவே பொருளாதாரத்தை மிகவும் பாதிச்சது முதல் உலக போர். அந்த முதல் உலக போர்ல வரும்போது மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே மாறி போச்சு. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் எங்கெல்லாம் மாறி போயிடுச்சு. அதே மாதிரி உற்பத்தி முறையும் மாறி போயிடுச்சு. இன்னொன்று மிகப்பெரிய நிகழ்ச்சி சொல்றேன். முதல் உலக போரில் இண்டஸ்ட்ரியில கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்த ஆண்கள்லாம் போருக்கு போயிடுறாங்க. ஆண்கள் போருக்கு போனதுனால அந்த இடத்துல வேலை நடக்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் டைம் பெண்களை இண்டஸ்ட்ரியிலையும் ஆபீஸ்லயும் கொண்டாந்து நியமிக்கிறாங்க முதல் உலக போர்ல. விமன் வேர் ரெக்ரூட்டட் இன்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸ் அட் த டைம் ஆஃப் வார் டியூ டு தி ஷார்டேஜ் ஆஃப் ஹியூமன் மேல் பவர். இதேதான் அமெரிக்காவில். இப்ப நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் 40 வயசு 50 வயசு 60 வயசு மேடத்தை பார்த்தா கூட குழந்தைய மிஸ் தான் கூப்பிடுவாங்க. ஏன் டீச்சர்ஸ் உமன் டீச்சர்ஸ் மிஸ்ன்னு கூப்பிட நிலை இருக்குன்னா, அமெரிக்காவில் இதே மாதிரி போர் நடந்த போது அனைத்து ஆண்களும் சொல்லுவாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தை வெற்றிவேல் வெள்வெடிச்சா எல்லாம் அனைத்து ஆம்பளையும் மாதிரி ஆண்கள் எல்லாம் போருக்கு அனுப்பிட்டாங்க. ஆண்கள் எல்லாம் போருக்கு போனவர், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் போருக்கு போயிட்டாங்க, ஆம்பளை வாத்தியார் எல்லாம் போருக்கு போயிட்டாங்க. there were need for teachers. இப்ப பெண்கள் அந்த ராணுவரின் குழந்தைகள் மற்றவங்க டீச்சர்ஸா போய் டீச் பண்றாங்க. women came forward, even rich women came forward to be teachers in schools where students were needed enough teachers. So women teachers voluntarily came forward. They were teaching in American classrooms. War was over. When all male teachers who had already gone to war field, they came back. They want to join in the original place where they were working. But several women teachers reluctant. They did not want to give up their job. எனக்கு சம்பளமே வேணாம், நான் இருந்துக்கிறேன், நான் வாத்தியாரா இருக்கணும், நல்லா இருக்கு டீச் பண்றது, நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மேட்டர் கவர்மெண்ட் போகும்போது கவர்மெண்ட் ஃப்ரேம்ட் ரூல், இஃப் விமன் டீச்சர் வாண்ட்ஸ் டு கண்டினியூ அஸ் அ டீச்சர், திருமணம் பண்ணிக்கூடாது, மேரேஜ் பண்ணிக்கூடாது. நீ மேரேஜ் பண்ணிக்காம செல்வியா இருக்கிறது சம்மதிச்சேனா, மிஸ்ஸா இருக்கிறது சம்மதிச்சேனா, யூ கேன் பி டீச்சர் சொல்லும்போது ஓகே லெட் மீ ஃபாலோ தி ரூல், ஐ வில் பி டீச்சர் சொல்லிட்டு திருமணம் முடிச்சுக்காம நிறைய மிஸ் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணனால அமெரிக்காவில் டீச்சர்ஸ், விமன் டீச்சர்ஸ் மிஸ் அடையக்கூடிய முறை ஏற்படுங்கிறதெல்லாம் அங்க சொல்லி சொல்றாங்க. மை லாஸ்ட் பாயிண்ட், scientific management emerged in 1880. Administrative management started in 1940. இதெல்லாம் இந்த புக், அண்ணா யூனிவர்சிட்டி புக் சொன்னது. Formal study of management began in 19th century. The study of management progressed with human resource concept
இன் 1970. அதுக்கப்புறம் இப்போ பாருங்க ரீசெண்ட் டேஸ்ல அந்த கார் உற்பத்தி, கவுன் உற்பத்தி, ஆடை உற்பத்தி, நகை உற்பத்தி எல்லாம் தாண்டி இன்னைக்கு எங்க இருக்குன்னா கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இன்டர்நேஷனல் வாட்டர், நதிகள் இணைக்கிறது, ட்ரிப் இரிகேஷன், அது மாதிரி நிறைய இடத்துல அது மாதிரி தேவை இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் வந்து புதிய புதிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை உருவாக்கிட்டு இருக்குது. இந்த இதுல வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் தியரியில அடாப்டபிள் வின்னர்ஸா தான் எடுக்க முடியும். நீங்க அந்த சிச்சுவேஷன் உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு உங்களை மாத்திக்கிட்டு புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதில் பயணிச்சாதான் வெற்றியை நோக்கி போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்டா மேனேஜ்மெண்ட் தியரி போயிட்டு இருக்குங்கிறத சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இந்த இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, சொட்டு நீர் பற்றாக்குறையை போட்டுருக்கு. எப்படி சொட்டு நீர் பாசனம் வந்துச்சோ அது மாதிரி கொரோனா நோயில நிறைய பேர் எங்கேயும் வெளியே போய் வேலை பார்க்க முடியாது ஏற்படும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்ட் வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப வெர்ச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. உங்க கம்பெனிக்கு அமெரிக்காவிலே இருந்து ஒருத்தர் மேனேஜர் இருக்கலாம். உங்க கம்பெனிக்கு அமெரிக்காவிலே இருந்து ஒரு இப்ப பெரிய ஆபரேஷன்லாம் நடக்குதுல வேற வேற, அந்த மாதிரி கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன்லயே வெர்ச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கான்செப்ட் வந்தா சொல்றாங்க சார். எனவே வளர்ந்து வரும் நிர்வாக முறையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் பொழுது யூ ஹேவ் டு அடாப்ட் வித் வேல்யூ எடிஷன், வித் எத்திக்கல் ப்ரொஃபஷனலிசம் நீ வரணும். ஸோ நிறைவா நான் கன்க்ளூட் பண்ற முன்னாடி என் மாணவ தம்பிகளை பார்த்து நான் சொல்றேன், எனக்கு என் முன்னோர்கள் சொல்லி இவங்கெல்லாம் சொல்ற அளவுக்கு நான் இந்த சபையில நிக்கிறேன்னா எனக்கு ஒரு உள்ளடக்கம் இருக்கு, நம்பிக்கை நிற்கிற போய் நான் வந்திருக்கிறேன். ஆனா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், நீங்கள் தேடப்படும் திரவியமாக மாற வேண்டும். வேலை கேட்டு பெட்டிஷன் போடுறதுக்கு போல so and so did project in this university, he seems to be top in the area, he is specialist in the area. So companies உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு நீ பர்சனலி எஃபிஷியன்ட், ஸ்பெஷலிஸ்ட், மாஸ்டர் இன் ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், ஒரு இண்டஸ்ட்ரியல் குரோத்துக்கு வேண்டிய அத்தனை உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நீ தேடப்படும் திரவியமாக மாற வேண்டும். ஒரு கவிஞர் எழுதுற கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாதித்து விட்டால் சாலைகள் கூட உன் பாதங்களை நோக்கி, சாலையை நோக்கி தான் நம்ம போவோம். ஆனா நீ வென்று விட்டால் சாலைகள் கூட உன் பாதங்களை நோக்கி வரக்கூடிய சொல்லுவாங்க. யூ வில் ஹேவ் டு பி a winner, you will have to be a winner. தோல்விக்கு 1000 காரணம் சொல்லிட்டா கூட தோல்விதான். வெற்றி மட்டும்தான் பேசும். யூ ஷுட் பி a winner. அப்படி நீ வின் பண்ணா நாட் ஒன்லி ரோட்ஸ், ஈவன் கவர்மெண்ட் வில் கம் டு யூ. நீ பாத்தீங்களா எடுத்த உலக சாம்பியன்ஸ்லாம் கவர்மெண்டே பாராட்டுறதெல்லாம் நீ பார்த்திருப்பீங்க இல்லையா? நீங்களும் நாளை பெரிய சபைகளை அழைத்து பாராட்டப்படுகிற அளவுக்கு உயர வேண்டும். அதான் ஒரு பாட்டு எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். அதுல வந்து நான் சொல்றது, நீங்க நாட்டுப்பற்றுடனும் நெறியுடனும் உயர்ந்து நிற்கக்கூடிய நிலை உருவாகும் பொழுது மாபெரும் சபைகளில் நீங்கள் மாலைகள் விழ வேண்டும் ஒரு பாட்டு சினிமாவில். நீங்கள் மாபெரும் சபைகளில் நடக்க வேண்டும், உங்களுக்கு மாலைகள் விழ வேண்டும். இது தானா நடக்காதுங்கய்யா, ஐயா தானா நடக்காது. நீங்கள் உழைத்து முன்னேறி மிகப்பெரிய சாதனையாளர் மாறும் பொழுது உன்னை அழைக்கிறாங்கல்ல சபைக்கு, அந்த சபை உனக்கு மாலை சூடும், அந்த சபை உனக்கு மரியாதை செய்யும். அந்த அளவுக்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல நான் வந்து சொல்லும் போது என்னுடைய முடிவா 2 கருத்து சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட், ஐ ஃபீல் ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் டாக்டர் காஜா. பட் ஒரு மினிட், நீங்க ஸ்டூடெண்டா படிச்ச உங்களுக்கு நான் 2 கருத்து சொல்ல விரும்புறேன். 2 கருத்து. தம்பிகளே தங்கைகளே, நீங்கள் நாளைக்கு சிவில் சர்வீஸ் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாலும் சரி, நீங்க வேற மல்டி இன்டர்நேஷனல் கம்பெனி போனாலும் சரி, அது எல்லாத்தையும் விட நீங்க சொந்தமா தொழிற்சாலை கூட நீங்களே ஏற்படுத்தலாம். நீங்கள் சிறப்பு விருந்தினராக இலக்கிய கூட்டத்துக்கு இது மாதிரி கருத்தரங்கத்துக்கு போறதை விட நேஷனல் பிளாக, தேசிய கொடி ஏற்றக்கூடிய ஒரு விழாவுக்கு போய் இந்திய தேசிய கொடியை ஏற்றக்கூடிய அந்தஸ்துள்ள ஒரு தகுதி உள்ளவராக நீங்கள் உயர வேண்டும். தேசிய கொடியை ஏற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அப்படி தேசிய கொடி ஏற்றக்கூடிய அளவுக்கு உயரும் பொழுது தேசிய கொடியை அரசு அலுவலகத்திலும் எங்கே போய் ஏற்றுக்கு போல நீயே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 100 ரூபாய் 200 ரூபாயில எம்ப்ளாய் பண்ணி 200-300 குடும்பங்களை வாழ வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன் பாலிடிக்ஸ் BL is the best degree. Anytime they can enter into MLA, MP, ship and they can come back practice. கவர்மெண்ட் ஜாப்ல வந்தா போக முடியாது. MBAங்கிறது
It's an open, dignified degree where you need not be an applicant. You need not seek job. You can be a job provider. So தேசிய கொடி ஏற்றும் சிறப்பு விருந்தினராக நீ அழைக்கப்பட வேண்டும். உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கே இதே துறைக்கு இதே அரங்குக்கு நீ சிறப்பு விருந்தினராக வந்து அமரக்கூடிய நாளை நீ உருவாக்கி ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதற்கு யூ ஷுட் பி an entrepreneur. நீங்கள் சொந்தமா தொழிற்சாலை ஆரம்பித்து உங்கள் தொழில் நிறுவனத்தில் கொடியேற்றி உங்கள் தொழில் நிறுவனத்துக்கு உங்கள் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, சார் உங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிடுங்க நான் சொல்றேன்ல, அதே மாதிரி நீ ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி நான் இவ்வளவு பேர் வேலை கொடுத்துருக்கேன் சார், இவ்வளவு வளர்ந்துருக்கேன் சார், நீ வந்து பாருங்க சார் சொல்லி உங்க ப்ரொஃபஸரை சீஃப் கெஸ்டா இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு நீங்க விழா நடத்தக்கூடிய நாளும் வர வேண்டும். இவையெல்லாம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உங்களை ஒருமுகப்படுத்தி உழைத்த மிகப்பெரிய உன்னதத்தை உயரத்தையும் தொட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.